திருவண்ணாமலையில் குருதேவா வாசி யோகம் தீட்சை திருவிழா. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜூம் மீட்டிங் மூலம் மக்களுக்கு தீட்சையை வழங்கிய தயானந்த தேவேந்திரன் எனும் குருதேவா இப்பொழுது மக்களை நேரில் சந்தித்து அவர் தன் வாழ்வில் தியானத்தின் மூலம் சிவசக்தியை உணர்ந்து பல ஞான போதனைகள் அவருக்குள் தென்பட்டது. இதனால் அவருடைய வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்கள் நடந்தது. அந்த அற்புத சக்தியை மக்களுக்கு வழங்க குருதேவா வாசி யோகம் என்ற முறையை வழங்கினார். இதை கற்றுக்கொண்ட பக்தர்கள் பலர் அவருக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்தனர். இவர்களைப் போல் அனைவரும் இதை உணர வேண்டும் என்று குருதேவா வாசி யோகம் குழு இப்பொழுது திருவண்ணாமலையில் ஒன்று கூடியுள்ளனர். பக்தர்கள் அனைவரும் வாசியோகம் பயின்று வாழ்வில் நலமும் வளமும் பெருக. ஒரு மயக்க நிலைக்கு போன மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு எனர்ஜி உள்ள போற மாதிரியும், கண்களை மூடிட்டதை திறக்கவே முடியாத அளவுக்கு கண்ணீர் மல்க வேண்ட மாதிரியே இருந்தது. நான் இன்னும் அதுலேருந்து வீண்டே வரல. நன்றி குருஜி. அப்படியே எங்கே ஸ்டேஜ் பின்னாடி விழுந்துட போகிறோமோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உக்காந்தேன். எனக்கு அங்கேயும் உட்கார முடியல. இத்தனைக்கும் ஒரு 5 minutes தான் கண் மூடினேன். எனக்கு அந்த வைப்ரேஷனே என்னால் தாங்க முடியல. குருதேவா நன்றி. யாரும் வணக்கம். நான் பின்னால் சாய்ஞ்சிட்டே இருந்தேன், விழுந்துட்டே இருந்தேன். நெற்றி புருவத்திலும் நல்லா வலி இருந்துச்சு. என் முகத்தை நான் ரொம்ப கண்ணாடியில் பார்க்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ கண்ணாடியில் பார்க்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் தியானத்தில் என் உருவம் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை தெரிஞ்சிச்சு குருதேவன். அதேமாதிரி நீங்கள் மந்திரம் சொல்ல புதுசாக அவ்வளோ நல்லா சந்தோஷமாக அந்த சவுண்டு ஃபுல்லாகவே நான் நல்லா உன்னிப்பாக கவனித்தேன் குருதேவா. நன்றி குருதேவா. நான் இங்கே வருவேனாங்கிறதே டவுட்டு தான். நான் வந்து இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி குருதேவா. மட்டும்தான் தெரியும். ஏன் அவ்வளோ அழுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வருது. எனக்கு நான் உணரவே இல்லை நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் உணர முடிஞ்சுது. என்னமோ நிறையா, அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனசு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி ஜூமில் ஆன்லைன் நேரில் பண்ணுறதுங்கிறது இது கம்ப்ளீட்லி ஒரு வைப்ரேஷன் லெவல் வந்துட்டு இட் இஸ் 3x or 5x ஹையர் குருதேவா. ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்களுக்காக அவ்வளோ தூரம் எங்களுக்கு ட்ராவல் பண்ணி எங்களுக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருதேவா. ஆத்ம வணக்கம் குருதேவா. மன அமைதியாக இருந்ததுங்க. உடம்பு லேசாக இருந்தது. எந்த பாரமும் இல்லை. இத்தனை நாளாக எனக்கு ஏதாவது எண்ணங்கள் ஓடின்னுட்ருக்கோம். இன்றைக்கி எதுவுமே இல்லை குருதேவா. உடம்பே லேசாக இருந்ததுங்க. மன அமைதியாக இருந்தது. ரொம்ப நன்றி குருதேவா. உங்களை நேரில் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. There are some things like you will see what you have never seen and experienced in your life. And last but not least, I request, let us all stay united in this group and support each other. This would be my motto. And okay, that's all. ஒரு கிளாஸ் இருக்குது, ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் இயர் அவங்க சொன்னாங்க. நான் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல. நிறைய விஷயங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. எனக்கு அதில் பெருசாக ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த February மந்த்து
மகா சிவராத்திரி நாளைக்கு அப்படின்னா முன்ன நாள் இல்லை நீ ஜாயின் பண்ணு, ஜஸ்ட்டு வந்து ஒரு அட்டன் மட்டும் பண்ணிப்பாரு, உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீ வந்து கண்டினியூ பண்ணு. சரி ஓகே, அந்த நாள் வந்து என்னமோ தெரியல, சரி நம்ம ஜாயின் பண்ணலாம், என்னதான் நடக்குது பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளாஸில் உட்காந்தேன். எல்லாருமே இருந்தாங்க, குருதேவா இருந்தார். ஃபஸ்ட்டு கிளாஸ் அன்னைக்கு அட்டன் பண்ணோம். எதுவுமே புரியல எனக்கு. ஃபஸ்ட்டு தீட்சை, ஐ மீன் அந்த முதல் கால பூஜை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைம். அதுக்கு அடுத்த 2வது கால பூஜையிலையும் அந்த டைமும் உட்காந்தோம். அந்த டைமும் குருதேவா வந்து தீட்சை கொடுத்தாரு. எனக்குள்ள என்னென்னமோ மாற்றம், என்னென்னமோ நடக்குது. தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குருதேவா என்கரேஜ் பண்ணார். அந்த தீட்சை கிளாஸ் முடிஞ்சதுமே சிவன் கோயிலுக்கு நான் போனேன். அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா என்னால் நிற்கவே முடியல. கோயிலை சுற்றி வரும், கண்ட்ரோலே ஆகலை. மைண்டு தலையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது, கண்ட்ரோல் ஆகலை. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் 3வது கால பூஜையில் அந்த டைம் திரும்ப 3rd டைம் தீட்சை கொடுத்தாரு. அந்த டைம் வந்து சொன்னோம், நீங்கள் வந்து மலர்ந்துட்டீங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கல்பனா அம்மா என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி இதுதான் அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, நம்ம சரியாக தான் பயணிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பயணத்தை தொடர்ந்தேன். நான் தொடர்ந்து பயணம் பண்ண பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி எனக்குள்ளே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. நான் நல்லா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளவும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஸ்மூத்தாக எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். விஜயலட்சுமி அம்மா சொல்லுவாங்க, உனக்கு மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்காத மணி, நீ வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே ஸ்மூத்தாக பறந்து போயிடும், அதுவே தன்னால் நடத்தி போயிடும் அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதில் நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க சொன்ன விஷயம் 100% நடக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருதேவா குருதேவி அம்மா அவங்களால தான். ஸோ நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. ஸோ அவங்க மாலை போட்டால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், அதை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்குது, நான் இந்த மாதிரி நடக்க போகுது, இதுக்கு அடுத்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அந்த ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் மூலிமா குருதேவா குருதேவி அம்மா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அவங்க பேசினோன்னே. அப்படியே நான் தியானத்து மூலயமா நான் நல்லா சக்தி நிலையை வர சொல்ல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நாள் சொன்னாங்க, நீ குரு ஆயிட்டம்மான்னாரு. நான் சொன்னேன், தேவியம்மா எனக்கு குருஸ்தானம்லாம் வேண்டாம், என்னைக்கும் உங்கள் காலை பிடிச்சிக்கின்னு நான் பின்னாடியே வந்துடுறேன், எனக்கு அதுவே போதும், நான் உங்கள் 2 பேர் பின்னாடியே இருந்தால் போதும், எனக்கு அந்த குருஸ்தானம்லாம் வேணாம் தேவியம்மான்னு. இல்லை விஜயலட்சுமி, நீ குருஸ்தானம் எடுத்து தான் ஆகணும், நீ மற்றவங்களுக்கு தீட்சை கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. அந்த குருஸ்தானம் அடைஞ்சோடனே எனக்கு கிடைச்சது பாருங்க அந்த சந்தோஷம், ரொம்ப அற்புதமான சந்தோஷம் எனக்கு. ஆஸ்திரேலியாவில் இருந்து தொலைபேசி மூலம் எனக்கு தீட்சை முதலாக அளித்தார். அந்த நிமிடத்திலிருந்து என் வாழ்க்கை ஒளியாய் அடைந்தது. நான் தேடிய சிவன் எனக்குள்ளே இருப்பதை குருதேவா உணர்த்தினார். நீ உள்நோக்கி சென்றாலே நீயே சிவன் என்ற வாக்கியம் என் வாழ்வில் நெறியாய் அமைந்தது. வாசி யோகம் உள்ஞான வாசல். வாசி யோகம் என்பது உள்ஞான வாசல். வாசி யோகம் என்பது எளிய முறையில் உணர்த்தினார் குருதேவா. மூச்சு நோக்கி கவனம் செலுத்தி இரு புருவ மத்தியில் தியானம் செய்ய போது நம்முள் இருக்கும் சக்தி உடலுக்கும் அளவுக்கும் செயலில் வருகிறது.
முதுகுத்தண்டு நேராக வைத்துக்கொண்டு இரு கண்களையும் மூடி உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் கனத்தையும் எண்ணத்தையும் கவனத்தையும் புருவமத்தியில் விட்டுவிட்டு அமைதியாக அமர்கள். அப்போது மூச்சு வாசியாக மாறும். உங்கள் உள்ளத்தில் வழிநடத்தும் அந்த அனுபவமே உள்ளத்தே சிவனை உணர தூண்டும். ஆன்மீகத்துல எல்லாமே உடனே புரிந்து விடாது. அது நீங்கள் தியான பயிற்சி செய்து கொண்டே போனால்தான் உங்களுக்கு எல்லா விவரமே புரிய வரும். அப்படித்தான் இந்த சிவத்தன்மையும். சிவத்தன்மை என்பது ஒரு இந்த உலகத்தையே ஆட்கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சக்தி. அந்த சிவசக்தி என்று ஒன்று நம்முள் இருக்கிற காரணத்தினால்தான் இன்று நானும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன், மற்றவர்களும் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த சிவத்தன்மை என்பது இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கும் மாபெரும் சக்தி. இந்த சக்தியைத்தான் எங்கள் குருதேவா அவர்கள் என்னுள் இருப்பதாக சொன்னதை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்களுக்கு நான் மனமான வருத்தப்படுகிறேன். சிவத்தன்மை என்பது என்னுள்ளும் இருக்கு, உங்கள்கிட்டையும் இருக்கு, அனைவரிலும் இருக்கு. இந்த சிவத்தன்மை உணர்வது என்பது பயிற்சி செய்ய செய்யத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆக சிவத்தன்மையை புரிய வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். எங்கள் குருதேவா உபதேசத்தை கடைபிடியுங்கள். அந்த எங்கள் குருதேவா அவர்கள் அந்த ஓம் மந்திரத்தை உபதேசிக்கும் போது நான் நான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். என் பேர் ஜாகிர் ஹுசேன். என்னடா ஜாகிர் ஹுசேன் இப்படியெல்லாம் கருத்து சொல்றான்னு பார்க்காதீங்க. நான் உணர்ந்தது, தெரிந்தது, தெளிவு பெற்றது பற்றித்தான் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஓம் என்பது ஆ உ இம் என்ற 3 எழுத்தை அடக்கியதுதான் ஓம் என்று அந்த பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் என்றால் ஓம் இல்லாமல் எந்த ஒரு மந்திரமுமே மந்திரம் செயல்படுவதில்லை. ஆரம்பத்தில் ஓம் என்றுதான் எல்லா மந்திரங்கள் அனைத்துமே ஓம் என்றுதான் ஆரம்பிக்கும். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஆ உ இம் என்ற 3 எழுத்தை உள்ளடக்கி ஓம் என்று நாம் நாதத்தை எழுப்புகிறோம். சரி, இந்த ஆ உ இம் என்னவென்றால், ஆ என்றால் நம்முள் இருக்கும் உயிரை குறிக்கிறது. உ என்றால் அறிவு, ஞானம், அது ஊவை குறிக்கிறது. இம் என்றால் நம்முள் இருக்கும் மனம். இந்த மனம், இந்த 3ஐயும் சேர்த்து தான் ஆ உ இம் என்று நாம் குருதேவா அவர்கள் உபதேசமாக, குரு மந்திரமாக நமக்கு போதிக்கிறார். இந்த ஆ உ இம் என்ற மந்திரமே ஓம் என்ற மந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை.